கடைசி எக்காலம் தொனிக்கும் போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு? இந்த உலகத்துல வருவார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் முழுவதும் படிச்சீங்கன்னா அந்த வருகைக்கான அடையாளங்கள் அங்கே கூறப்பட்டுள்ளது. அதுல ஒரே ஒரு அடையாளத்தை சிறிதளவு பார்த்துட்டு மத்தேயு 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒருவர் படிக்கலாம். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அந்த கடைசி காலத்துல அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் உலகத்தில் எழும்புவார்கள். ஹல்லேலூயா. நீங்க படிச்சு பார்த்திருப்பீங்க. அநேக போதகர்கள் என்ன சொல்றாங்க? தங்களை பிரபலப்படுத்த வேண்டும் என்று சொல்வதற்காக அநேக வேதத்தில் இல்லாத காரியங்களை சொல்லி தனக்கு என்று ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துவதை காண முடியும். கடைசி நாட்கள்ல நடக்கும். ஹல்லேலூயா. ஒரு சில கூட்டங்கள் இருக்காங்க, என்ன சொல்றாங்க? நம்ம சாவதே இல்லை. ஹல்லேலூயா. நீ சாவதே இல்லைன்னு சொன்னது யாரு? பைபிள் ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. யாரு சொன்னது? பிசாசு ஏவாளத்துல சொல்லுவான். என்ன சொல்றான்? நீங்க இந்த கனியை சாப்பிடுறீங்கன்னா நீங்க சாவதில்லை. ஹல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை ஒரு மனுஷன் வாயில இருந்து வரணும்னா எப்படிப்பட்டது? உயிரோட இருப்பேன், நான் செத்தே போக மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்னா யார் அது? பிசாசு தான் சொல்லுவான். பிசாசு பேச வைப்பான். இதெல்லாமே ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்கள். ஹல்லேலூயா. அநேக ஜனங்கள் வழி விலகி போவார்கள் என்று இந்த மத்தேயுல இயேசு கிறிஸ்து சொல்வதை காணலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரையான வசனங்களை ஒருவர் படிக்கலாம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது. அவர்களுடைய அழிவு உறங்காது. கள்ள தீர்க்கதரிசிகள், அநேக போதனைகள், அநேக மக்கள் அதை பார்த்து என்ன பண்றாங்க? இந்த கடைசி காலத்துல வழி விலகி போய் கொண்டிருக்கிறாங்க. இது ஆண்டவர் என்ன சொன்னாரு? வருகைக்கான ஒரு அடையாளம்.